அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தக்ஷாயனம் காலம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌலவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் கைகூடி வரவும், சந்தான பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை அமையவும், வெளிநாடு பயணம் இனிதே பெறவும், வீடு மனை வாகனம் அமையவும், ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும், காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடைகூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குட முழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர், அனுமன், சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம், அதிசாரம், வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. சனி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திடீர் பணவரவு மனதை மகிழ்விக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவம் நடைபெறும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். பிரிந்து சென்ற உறவினர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்.
அடைவார்கள். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் கூடும். பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அவர்களின் கல்வி முன்னேற்றமும் கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பும் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு. இனிமை தரும் விதத்தில் இடமாற்றமும் அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 2, 7, 11 ஆகிய 3 இடங்களையும் பார்க்க போகின்றார். இதன் விளைவாக பணப்புழக்கம் நன்றாக இருக்கக்கூடும். பாராட்டும் புகழும் அதிகரிக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் கெட்டிமேளம் கொட்டும் வாய்ப்பும் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். அதிகார பலம் பெற்றவர்கள் நட்பாவதால் சில காரியங்கள் கைகூடும். மேலும் சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் தம்பதியர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு அகலும். திருமண முயற்சிகளில் இருந்த தடை விலகும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள், படித்து முடித்தவர்கள் பட்ட மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு போன்றவை இந்த காலத்தில் கைகூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் உண்டு. மேலும் சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. தொழில் வெற்றி நடை போடும். பங்குதாரர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் வாய்ப்பும் கைகூடும். மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6இல் ராகுவும் 12இல் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். 6இல் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் செயல்படும். எனவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் இருந்த குறுக்கீடு அகலும். 2இல் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றார்கள். இந்த புத சுக்கிர யோகத்தின் விளைவாக வீடு அல்லது தொழில் நிறுவனம் கட்ட முயற்சிப்பீர்கள். பங்கு சந்தை வியாபாரத்தில் ஏற்பட்ட சறுக்கல்கள் சரியாகும். சூரியன் செவ்வாய் இரண்டும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். கூட்டாளிகள் அனைவரும் சேர்ந்து உங்களையே முழு நிர்வாகத்தையும் பார்க்கும்படி ஆதரவு தருவார்கள். உடன்பிறப்புகளின் திருமண கனவு நனவாகும். 5இல் சனி இருப்பது யோகம்தான். பிள்ளைகளுக்கு மேல்நாட்டு படிப்பும் படிப்பிற்கு ஏற்ற வேலையும் கிடைக்கும். பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். ராகு கேதுக்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் சர்ப்ப பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். அவரது பார்வை 1, 3, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். 7இல் குரு இருப்பதால் வாழ்வில் வசந்தம் வரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இதுவரை நஷ்டத்தில் சிக்கியிருந்த தொழில் இப்பொழுது லாபத்தில் இயங்க தொடங்கும். மேலும் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பயிற்சியாகும் குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்கின்றார். அங்கிருந்து 2, 4, 12 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். எனவே குடும்பஸ்தானம் பலப்படுகின்றது. கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி இருக்கும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தாய் தந்தையரின் ஆதரவு பெருகும். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதால் குடும்ப பிரச்சனை படிப்படியாக மாறும். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் ஒரு சிலருக்கு வீடு கட்டும் வாய்ப்பும் இடம் பூமி வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு ஒரு சிலர் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்கள் அது கைகூடி மகிழ்வீர்கள். தாயின் உடல் நலம் சீராகும். மேலும் குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். வேலைப்பளுவின் காரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் உணவருந்த இயலாது எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக்கொண்டு பார்ப்பதன் காரணமாக உடல் ஆரோக்கியம் சீர்கிடும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வந்து சேரும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் உண்டு. வியாழந்தோறும் குருகவசம் பாடி குருவை வழிபடுங்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். எனவே எதிரிகள் விலகுவார்கள். எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கும். தொழில் முயற்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் ஊதிய உயர்வும் உண்டு. 12இல் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீகம் நாட்டம் அதிகரிக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் ஏற்படலாம். பதவி உயர்வை முன்னிட்டு ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேலை பார்க்க நேரிடும். ஆலய திருப்பணிகளை முன்னின்று நடத்தும் யோகமும் உண்டு. மேலும் சனியின் வக்ர காலத்தில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வீண் பழிகள் உருவாகலாம். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். யாரையும் நம்பி பண பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். குருவின் வக்ர காலத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் இந்த வக்ர காலத்தில் நல்ல மாற்றம் வரும். செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும். பணப்பற்றாக்குறை அகலும். இந்த துலாம் ராசி பெண்களுக்கு
இந்த புத்தாண்டில் உடல்நலம் சீராகும். உற்சாகத்துடன் செயல்பட எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை கருத்துக்களை மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது உத்தமம். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுதுபார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் சூழ்நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை மாற்றிக்கொள்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேல் அதிகாரிகள் வழங்குவார்கள். பக்கத்து வீட்டாரின் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் இல்லத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி அஷ்டலட்சுமி படம் வைத்து வழிபடுவது நல்லது. மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி கவசம் பாடினால் இனிய வாழ்க்கை அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.